அனைவருக்கும் தமிழ் வணக்கம். நண்பர்களே, இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மியூசிக் கான்சர்ட் நடத்துறாங்க பார்த்தீங்களா, அந்த ஈவெண்ட் ஆர்கனைசருக்காக தான். அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு டேட்ல வந்து ஒரு வெனியூல இந்த மாதிரி கான்சர்ட் நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டு தான் இந்த மாதிரி டிக்கெட் புக்கிங்லாம் ஓப்பன் பண்றாங்க. இதெல்லாம் பார்த்து வர மக்கள் வந்து இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவைலபிலிட்டி இருக்காங்களா, அந்த நாளில் அந்தந்த ஊர்ல இருந்து வர முடியுமா, ஏன் சில பேர்லாம் வந்து பார்த்தோன்னா வேற ஊர் வேற ஸ்டேட், ஏன் வெளிநாட்டுல இருந்து கூட வந்து பார்க்குறாங்க இந்த கான்சர்ட்லாம் ஒன்னா என்ஜாய் பண்ணுறதுக்காக, அந்த ஒரு நைட்டுக்காக. ஆனா என்னன்னா, இந்த மாதிரி டியூ டு அன்சீன் இது சர்க்கம்ஸ்டான்சஸ், வெதர் சர்க்கம்ஸ்டான்சஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் போட்டு இந்த மாதிரி திடீர்னு சொல்லாமலாம் வேற ஒரு டேட்டுக்கு வந்து போஸ்ட்போன் பண்றாங்க, வேற வெனியூக்கு கூட போஸ்ட்போன் பண்றாங்க. ஸோ இது வந்து இப்போ இல்லை, முன்னாடிலேருந்தே நடந்துட்டு இருக்கு. அதாவது எப்படின்னா, இப்போ இந்த கான்சர்ட்ன்றது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக தான் வந்து ஆடியன்ஸ்க்காக வந்து இதை நாங்கள் பார்க்குறோம், மோஸ்ட்டாக எல்லாரும் பார்க்குறோம். ஆனால் இதை வந்து பிஸ்னஸாக நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க, இன்க்ளூடிங் த ஆர்கனைசர்ஸ். அதாவது எப்படின்னா, இப்போ இந்த கான்சர்ட் வந்து போஸ்ட்போன் பண்ணுற நாள் வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டாக வேற ஒரு கான்சர்ட் ஏதாவது நடக்குன்னா ஒன்று அது கூட கிளாஷ் ஆகிற மாதிரி இருக்கும், இல்லை அது கூட பக்கத்தில் கிளாஷ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரிலாம் நடக்க முடியுமா? அப்படிலாம் நடக்க வாய்ப்பு இல்லை. யாராவது சொன்னீங்கன்னா இது ஒன்று நடந்திருக்கு, நான் சொல்கிறேன். 2023 மறக்குமா நெஞ்சம் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேட்ல வந்து ஃபிக்ஸ் பண்றாங்க. சார், நானும் என் ஃப்ரெண்ட் எல்லாம் வந்து கிளம்பிட்டோம். 4 மணி நேரம் கழிச்சு தான் எங்களுக்கு தெரியுது இந்த ஷோ கேன்சல்டுன்னு சொல்லிட்டு. அட்டன் பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல, அட்டனே பண்ணாம வீட்டுக்கு லேட் நைட் 12 மணிக்கு போனோம். ஸோ இப்போ வந்து ரீஷெடியூல் டேட் வந்து பார்த்தீங்கன்னா நான் போனேன், நானும் வேற ஒரு ஃப்ரெண்டும் போனோம். ஸோ அந்த ரீஷெடியூல் டேட் வந்து என்னன்னா, விஜய் ஆண்டனி கான்செப்ட் சாட்டர்டே நடக்குதா, அது மறுநாள் சண்டே நடக்குது. ஆடியன்ஸ் வந்து விஜய் ஆண்டனி அட்டன் பண்ணிட்டு இது ஏஆர் ரஹ்மான் போனவங்களும் இருக்காங்க. அதாவது அந்த ஷோல வந்து இது நடத்துறாங்க பாத்தீங்களா, ஐ மீன் நடத்துறாங்கன்றதை தாண்டி அதில் பெர்ஃபார்ம் பண்றாங்க பாத்தீங்களா. எனக்கு தெரிஞ்சு சிரிஷா பாகவத்ல அன்னைக்கு நைட்டு விஜய் ஆண்டனி கான்சர்ட் முடிச்சுட்டு நைட்டோட நைட்டா வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட்டை ரிஹர்சல் பண்றதுக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டேட்டை கிளாஷ் ஆகிற மாதிரி வைக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் மாற்றணும். ஸோ இப்போ சமீபத்தில் என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா, ஏசிடிசி அதாவது தேனிசை தென்றல் தேவா அவர்களோட கான்சர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போன மாதம் ஸ்டார்டிங்ல வந்து அந்த 5th அந்த மாதிரி நடக்கிறத வந்து போஸ்ட்போன் பண்ணி 19 வச்சானுங்க. நல்ல வேலை நான் அது டிக்கெட் போடலை. ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ சந்தோஷ் நாராயண் வந்து ஆகஸ்ட் 1 கான்சர்ட் நடக்கிறது வந்து நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ். இப்போ என்னன்னா ஆகஸ்ட் 29 தூக்கி அடிச்சாங்க. இதில் வேடிக்கை என்னன்னா, அதே ஆகஸ்ட் 29 பிஹைண்ட் நோட்ஸ் இது கோடி அருவின்னு சொல்லிட்டு ஷான் ரோலர் கான்செப்ட் புக் பண்ணியிருக்கோம். இப்போ என்னன்னா, நான் அதை போறதா இதை போறதான்னு சொல்லிட்டு கேள்விக்குறியா இருக்கு. சரி, இப்போ இவங்க வந்து போஸ்ட்போன் பண்ணதுனால நாய்ஸ் அண்ட் கிரைன்ஸ் வந்து கேன்சல் பண்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குன்றதுனால நான் ரீஃபண்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன். பட் ஆனால் கோடி அருவி என்னால் இதுவும் பண்ண முடியல. சரி, அதனால ஏதாவது ஒன்று தானே போய் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ நான் கோடி அருவி பண்ணியிருக்கேன். இது மற்றவங்க பண்றாங்க, சரி ஓகே. இப்போ ஏசிடிசிலாம் நான் எவ்வளோ திட்டலாம், ஏன்னா எப்படி சொல்ல, மறக்க நெஞ்ச வந்து நான் அப்ளை பண்ண ரீஃபண்ட் இன்னைய தேதி வரையும் காசு வரல. என் ஃப்ரெண்டு கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்றுட்டான். கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டுற போறேன். ஓகே, இப்போ வந்து நாய்ஸ் அண்ட் கிரீன்ஸ் எல்லாத்தையும் பெர்ஃபெக்ஷனிஸ்டா பண்றவங்க. ஸோ இவங்க வந்து ஏன் இந்த மாதிரி பண்ணான்னு தெரியல. ஸோ அடுத்த வாட்டி இந்த மாதிரி கேன்சல் பண்றதா இருந்ததுன்னா நீங்க ஒரு போல் மாதிரி ஒன்று வச்சுட்டு எந்த டேட்ல கான்சர்ட் வைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்டோரியில ஆடியன்ஸ் ரிப்ளை பண்ற மாதிரி வைங்க, இல்ல ஒரு போஸ்ட் கீழே ஏதாவது கமெண்ட்ஸ்ல இல்ல அதுல போல் ஏதாவது வைங்க. ஸோ அதுல காமனா வர்ற மாதிரி ஒரு டேட் பார்த்து நீங்க வந்து நாள் குறிச்சு வைங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வெனியூவோ எதுவாக இருந்தாலும் நீங்க அது பண்ணி வைங்க, அது தப்பு இல்லை. ஸோ தயவு செஞ்சு இனிமேல் ஆச்சு மற்ற கான்செப்ட் கூட கிளாஷ் ஆகாத மாதிரியோ இல்லை ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு டேட்டோ பார்த்துங்க, அதுதான் சொல்றது. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தெரிஞ்சு நெக்ஸ்ட் மறக்காம நம்ம ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி மீண்டும் உங்கள் இடத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.